श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। விவேக சூடாமணி 221 222 ரெண்டு ஸ்லோகங்களும் படிக்கிறோம். நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் அந்தர்பஹிஸ் சூன்யமனன்யமாத்மனः விக்ஞாய சம்யக் நிஜரூபமேதத் पुमान् विपाप्मा विरजो विमृत्युः विशोक आनन्दघनो विपश्चित् स्वयं कुतश्चिन्न बिभेति कश्चित् नान्योऽस्ति पन्था भवबन्धमुक्तेः विना स्वतत्त्वावगमं मुमुक्षोः। கடந்த வகுப்புல நம்ம இந்த ஸ்லோகங்களுக்குள்ள சில வார்த்தைகள் மட்டும்தான் பார்த்து முடிச்சிருக்கோம். பஞ்சகோஷங்கள் மூலமா ஆத்மான நானும் व्यक्तப்படுத்திட்டு இருந்தா கூட பஞ்சகோஷங்களோடைய சம்பந்தம் இல்லாமேதான் நானும் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிவோட ஞானத்தோட முமுக்ஷுவு இருக்கணும். அப்படி இருக்கும்போது பவபந்தம் சம்சாரமனே பந்தம் மனசினால் ஏற்படுற இல்யூஷன் அண்ட் கன்ஃபியூஷன் இது எல்லாத்திலிருந்து ஒரு மனிதனை தப்பிச்சுக்கலாம். பவபந்த முக்தேஹே முக்திக்காக முமுக்ஷு கண்டிப்பாக அவனுடைய ஸ்வதத்துவ அவகமனம் வினா தன்னுடைய ஸ்வரூபம் ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பஞ்சகோஷங்களனே அஞ்சினி நெகேட் பண்ணி விவேகத்தோட அப்படி பார்த்து அறிவில் தெளிவாக கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு 220வது ஸ்லோகத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டது. புத்தௌ நீதம் குஹாயாம் திரஷ்டாரம் ஆத்மானம் அகண்டபோதம் சர்வப்பிரகாசம் சதசத் விலக்ஷணம். இதெல்லாம் நான் என்னை பற்றி இதெல்லாமே டீட்டெயில்ஸ் ஆஃப் மீ வாட் ஐ ஆம். இது முன்னாடியெல்லாம் நான் என்னமோ நினச்சிட்ருக்கேன். ஸோ இப்போது இந்த பஞ்சகோஷங்களை நீக்கினதுக்கப்புறம் இது நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் இதெல்லாம் சித்துடைய பிரதிபிம்பம் தான் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் இனிமே நானும் சதசத் விலக்ஷணம் அது மட்டும் இல்லை நித்தியம் விபும் இதெல்லாம் அர்த்தம் போன சத் சங்கத்தில் சொல்லியிருக்கோம். சர்வகதம் சுசூக்ஷ்மம் அங்கே வரைக்கும் சொல்லியிருக்கோம். அந்தர்பஹி சூன்யம் உள்ள வெளியே அனேது இல்லை. ஆகாயத்துக்கு எப்படி ஹாலுக்குள்ளே இருக்கிற ஆகாயமும் ஒன்று தான், ஹாலுக்கு வெளியில் இருக்கிற ஆகாயமும் ஒன்று தான். ஆகாயம் பொறுத்த வரைக்கும் அந்தர்பஹி இன்சைட் அவுட் சைடு ஏதாவது இருக்கா? இல்லை. அதே மாதிரி தான் சர்வகதமாக இருக்கிற நானும் அந்தர்பஹி இல்லாத ஆத்மா நானும். ஏன்னா சர்வத்திர இருக்கேன். அப்படிப்பட்ட நானும் அனன்யம் ஆத்மனஹ இது அப்பாற்பட்டதாகவே சாட்சியாகவே தன்னந்தனியாகவே அப்படி இருக்கு. அனன்யமாகவே இருக்கு. ஆகாயம் போல் ஒட்டுக்காமல் இருக்கு. இப்படி அனன்ய சிந்தனை இந்த சிந்தனையே பண்ணுற ஆத்மனஹா அந்த சாதகனும்
ఇది పరమాత్మ தான், நான் பரமாத்மான் தான் தெரிஞ்சுக்கின இவன் வந்து சம்யக் விக்னாய ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும், அறக்குறையாக தெரிஞ்சக்கூடாது. இது வந்து பிரத்யக்ஷானுபவமாக இருக்கணும், அபரோக்ஷானுபவமாக இருக்கணும். அதனால் சம்யக் வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு. ஸோ ஒழுங்காக கரெக்டாக அப்படின்னா குரு கிட்ட வந்து சாஸ்திரத்தினை படித்து தத்துவமசி மகா வாக்கிய உபதேசம் கேட்டு அதில் லட்சார்த்தம் என்ன అని தெரிஞ்சுக்கிட்டு வாச்சார்த்தத்தினை தியாகம் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது பேர் சம்யக். குரு கிட்ட போகாமல் சாஸ்திரம் படிக்காமல் பேசிக்ஸ் எதுவுமே தெரியாமல், அதனால் இதெல்லாம் இந்த ஸ்திதி எப்போ வரும், எனக்கு ஜெகத் என்னது புரிஞ்சு போச்சு, ஈஸ்வரன் అనేది கூட புரிஞ்சு போச்சு. அதனால் ஜெகத் ஈஸ்வரனுக்கு ரெண்டு பேருக்கு காரணமாக இருக்கிற பிரம்மம் தான் நானும். அப்புறம் எனக்கு ஒரு வேறே காரணம் ஒன்றும் கிடையாது. அதனால் இப்படி சம்யக் விக்னாய ஏதத் நிஜரூபம் பாருங்கள், நிஜரூபம் நம்முடைய நிஜமான ஆக்சுவல் நம்முடைய ஐடென்டிஃபிகேஷன், நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிஜரூபம், ஏதத் நிஜரூபம், அந்த நிஜரூபத்தினை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் விக்னாய புமான் அந்த முமுக்ஷு மனிதன் என்ன ஆயிடுவான், விபாப்மா பவதி, விரஜா பவதி, விமிருத்யு பவதி. இவன் முதல்ல விபாப்மா, இவன் புண்ணிய பாபங்கள் கர்ம பந்தத்திலிருந்து விடுவிக்கப்படுவான். புண்ணிய பாபங்கள்னா புண்ணிய பாப கர்மங்கள் தானே கொடுக்கறது ரிசல்ட்டு. அதனால் கர்ம பந்தத்திலிருந்து விடுவிக்கப்படுறதுக்கு பேர் தான் ரெண்டு கர்மம், புண்ணிய கர்மம் அண்ட் பாப கர்மம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் ஒன்றும் இல்லை, கர்ம கர்ம தான். ஒன்று வந்து தங்கத்தினால செங்கல் வச்சு பந்திக்கப்பட்டான், அரெஸ்ட் பண்ணிட்டான். இரும்பு செங்கலினால் வச்சு பந்திக்கப்பட்டான். ஸோ என்ன வித்தியாசம், பந்தம் பந்தம் தான். ஸோ விபாப்மா. அப்புறம் இதனால் அவன் விரஜன் ஆயிட்டான். விரஜகன்னா இவனுக்கு இப்போ எந்த ஒரு பிளெமிஷ் இவனுக்குள்ளே இல்லை. இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த மலினம். இதுக்கு வந்து பகவத்கீதை 15வது அத்தியாயத்தில் பகவான் வந்து சொல்கிற 5 கருத்துக்கள் எடுத்துக்கிட்டால் இந்த விரிஜக அன்னேது என்னது நமக்கு புரியும். அங்கே 5 பாயிண்ட் ப்ரோக்ராம் ஒரு ஓகே. அமூடாக யானு வைஸ் பர்சன் அவன் மட்டும்தான் இந்த விரஜகா விபாப்மா இப்படி ஆயிடுவான். அங்கே சொல்லும் போது பகவத்கீதையில் நிர்மாண மோகாஜித சங்கதோஷாக பாருங்க, நிர்மான அண்ட் மோக, மான அபிமானங்கள் மோகம் இதெல்லாத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன். ஜிதசங்க தோஷாக இந்த பஞ்சகோஷங்களுடைய தோஷம், இது நான் நினைக்கிற அந்த தோஷம் இல்லை, சங்க தோஷம் அல்லனா துஷ்ட சாங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன். அப்புறம் விஷய வாசனைகளுக்குள்ள உளுந்து போகாதவன். நிர்மாண மோக ஜிதசங்க தோஷாக. அதுக்கப்புறம் அத்தியாத்ம நித்யா, எப்பவுமே 24/7 இவனுடைய கவனம் வந்து அத்தியாத்மத்திலேயே இருக்கு, ஆத்ம மேலே. ஆத்மா அத்தியாத்மா ஸ்வரூப சிந்தனையிலே இருக்கே, ஒருக்காகவும் மறக்கிறதில்லை. அத்தியாத்ம நித்யா. அப்புறம் வினிவிருத்த காமாக, இவனுக்கு இகலோக காமங்களோ பரலோக காமங்களோ எதுவுமே இல்லை. மனசு ஆசையிலிருந்து உள்முகமாயிடுது, எதுவுமே இப்போ ஆசைப்படுறதில்லை. எதுவுமே ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. தேர் இஸ் நத்திங் டு அச்சீவ், தேர் இஸ் நத்திங் டு லூஸ்.
నథింగ్ టు డూ, నోవేర్ టు గో అనేది. సో వినివృత్త కామాహ. அஞ்சாவது கடைசிது துவந்த்வைஹி விமுக்தாக. துவந்தங்கள் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஜெகத்தோட விவகாரம் நடந்து கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த கான்டாக்ட், வெஷ்டிக்கு சமஷ்டி கூட அந்த கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் துவந்தங்கள் வேலை செஞ்சிட்டே இருக்கும். என்ன பிராரப்தத்தினால் இந்த சரீரம் கிளம்பிச்சா அந்த பிராரப்தத்துடைய எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும். ஸோ ஆனால் துவந்தங்களிலிருந்து இவன் விமுக்தனாயிட்டான்னு அர்த்தம் என்னன்னா, துவந்தங்கள்னு ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட த பெயிர்ஸ் ஆஃப் த பெயிர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ், த பெயிர்ஸ் ஆஃப் தி காம்ப்ளிமெண்ட்ரிஸ், இது இதனால் எஃபெக்ட் ஆக மாட்டான். ஸோ இந்த 5 விஷயங்கள் சேர்த்து வச்ச விரஜா. இப்படிப்பட்ட இவனுக்கு இப்போது இவனு விமிருத்யு, இவனுக்கு தனக்கு மிருத்யு இல்லாத மரணமில்லாத ஆத்மா நானுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் அவனுக்கு மரணம் இல்லைன்னா இப்போ இருக்கிற இந்த சரீரம் காணாமல் போகும். மரணம் என்பது வேதாந்தபரமாக நல்லா புரிஞ்சுக்கும் போது மரணம் అనేది இல்லவே இல்லை. ஓன்லி மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்ட். மரணம்னா இல்லாமல் அசல் சுத்தமாக இல்லாமல் போகிறதே இல்லை போல. பஞ்சபூதங்கள் உடல் பஞ்சபூதங்களுக்குள்ளே போகிறதே. ஆத்மாவாக இருக்கிற நான் ஆத்மாவாக தான் இருக்கேன். ஜீவாத்ம பாவம் போச்சு, நான் பரமாத்மா தான். ஸோ அப்படி விமிருத்யு இல்லை. இன்னொரு சரீரம் இது மாதிரிக்கு இப்படி மறுபடியும் இதே மாதிரி இந்த சரீரம் எப்படியோ வந்துச்சு, இந்த மாதிரி மறுபடியும் இன்னொரு சரீரம் அதில் போய் கஷ்டப்படுவான்னா இல்லை. அப்போது அதனால் அவன் விஷோகம் ஆயிடுறான். ஆனந்தகன விபஷ்சித். இந்த இப்படிப்பட்ட விபஷ்சித் இவன் நல்ல விவேகம் செஞ்சு சாதனை பண்ணி குருவுடைய சாஸ்திர வாக்கியங்களை கேட்டு ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் பண்ண இந்த விபஷ்சித்து ஆனந்தகனமான தன்னுடைய ஸ்வரூபத்தினை தெரிஞ்சுக்கிறதுனால சோகமனேதே இந்த ஆத்மாலோ இல்லவே இல்லை. இது நித்திய ஆனந்த ஸ்வரூபம், ஆனந்தகன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்வயம் தெரிஞ்சுக்கணும். இவன் ஸ்வயம் குதஷ்சித் ந பிபேதி கஷ்சித். ஒருக்காகவும் எந்த விஷயத்தினாலையும் எந்த விஷயத்தினாலையும் இவன் அப்படின்னா யாராவதுனாலையோ ஏதாவது இடத்துலையோ ஏதாவது காரணத்தினாலையோ இவனுக்கு பயமே இல்லை. சரியா? ஸோ குதஷ்சித் நெவர், கஷ்சித் நெவர், குதஷ்சித் எதினாலையும் பயமே இருக்காது. பிபேதி ந பிபேதி. அதனால் இது தவிர வேறு இன்னொரு மார்க்கம் இல்லை, இது தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. இது கடந்த வாரமே நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஸ்லோகம். சரி, இன்றைக்கி முடிச்சிட்டோம். இப்போது அடுத்தது 223. ब्रह्माभिन्नत्व विज्ञानं भवमोक्षस्य कारणं येनाद्वितीयमानन्दं ब्रह्म सम्पद्यते बुधैः. வைஸ் பீப்புள் இப்படிப்பட்ட விவேக வைராக்கிய சமாதி ஷட்க சம்பத்திகளுன்னு வச்சுக்கிட்டு இருக்கிற சாதகனு முமுட்சுர்களும் இப்படிப்பட்ட புதைஹி புத்தி இருக்கிறவங்க வைஸ் பீப்புள் இவங்க பிரம்மன் தானு அன்னு சொல்லிட்டு பிரம்மம் அண்ணா என்ன అనేది தெரிஞ்சுக்கிட்டான். அந்த பிரம்மம் தானேன்னு தெரிஞ்சுக்கிறான். பிரம்ம சம்பத்தியதே. ஓகே, they attains and they claim that they are the Brahman. He is the Brahman. எப்படிப்பட்ட பிரம்மன்? அத்விதீய ஆனந்தம். அப்படிப்பட்ட அத்விதீயம் ஒன்று
ஒன் வித்தவுட் செகண்ட். அந்த ஒன் வித்தவுட் செகண்ட் அது வந்து ஆனந்த ஸ்வரூபம். அதனால் இப்படி தெரிஞ்சுக்கிறது தான் அது அடைவான். ஏன்னா பிரம்ம அபின்னத்துவ விஜ்ஞானம். இந்த பிரம்மமும் வேறே இல்லை, நானும் வேறே இல்லை, ஜீவாத்மா வேறே இல்லை, பரமாத்மா வேறே இல்லைன்னு பிரம்ம அபின்னத்துவ விஜ்ஞானம். பாருங்கள், விசேஷேன ஞானம். அபின்னம் பின்னம் கிடையாது. இல்லை, பிரம்மம் தவிர இன்னொரு வஸ்து எதுவுமே பின்னமாக இல்லைன்னு இப்படிப்பட்ட விஜ்ஞானம் பவமோக்ஷத்துக்கு காரணமாகிறது. அந்த பவமோக்ஷத்துக்கு அப்போ பிரம்ம ஞானம்தான் பவமோக்ஷஸ்ய காரணமாகிறது. அந்த பவமோக்ஷஸ்ய காரணமாக இருக்கிற பிரம்ம விஜ்ஞானம் அது வந்து அத்வைத ஆனந்தத்தினை கொடுக்கும் இவனுக்கு. அதுக்கு தான் பிரம்மனை அடைஞ்சான், பிரம்மனே அவன் ஆயிட்டான் అని சொல்லப்படுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 224 வந்து பிரம்மபூதஸ்து சம்ஸ்ருத்யை வித்வானாவர்த்ததே புனः விஜ்ஞாதவ்யமதः சம்யக் பிரம்மாபின்னத்வமாத்மனः. மறுபடியும் எம்பசைஸ் சொல்கிறாரு. எதுக்கு நீ வந்து பிரம்ம அபின்ன ஆத்மானியன்னு தெரிஞ்சுக்கணும். அபின்னம்னா வேறா இல்லாததே. அபின்னம் பின்னம்னா வேறு, அபின்னம் வேறு ஆகாதது அணி. ஸோ பிரம்மபூதா தூ சம்ஸ்ருத்யை வித்வான், பிரம்மபூத வித்வான் தானு பிரம்மமனே தெரிஞ்சுக்கின அந்த வைஸ் பர்சன் வித்வான் ந புனः ஆவர்த்ததே சம்ஸ்ருத்யை. மேலே சொல்லிட்டோம், அவன் வந்து விமுக்தன் ஆயிடுவான், மிருத்யு అనేది அவனுக்கு இல்லை, விமிருத்யு అని. அதே இங்கே திரும்பி சொல்லும்போது ந ஆவர்த்ததே. ஆவர்த்தம்னா திரும்பி வருது, திரும்பி இன்னொரு சரீரம் எடுக்கிறது, இன்னொரு பிறப்பு. பிறப்பு இருந்தால் இறப்பு இருக்கும், அது எதுவுமே இல்லாமல் ந ஆவர்த்ததே புனः. மறுபடியும் தேகம் எடுத்துக்கிட்டு இன்னொரு சரீரத்தில் இப்படி பிறக்க மாட்டான். யாரோ இந்த பிரம்மபூதக து சம்ஸ்ருத்தி, சம்சாரத்துக்குள்ளே திரும்பி இன்னொரு சரீரம் எடுத்துக்கிட்டு பிரிந்து சம்சாரத்துக்குள்ளே வரமாட்டான். அதனால் என்ன பண்ணணும்? ஆத்மனஹா, த ரியல் சீக்கர்ஸ் ஆஃப் த ட்ரூத், முமுக்ஷர்கள் சாதகர்களை வந்து ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் நடக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற நம்ம சம்யக் பிரம்ம அபின்னத்வம் ஆத்மானம் விஜ்ஞாதவ்யம். அத்தः ஆத்மனः சாதகன் வந்து தேர்ஃபோர் சம்யக் விஜ்ஞாதவ்யம். பாருங்கள், மறுபடியும் ஞாத்தவ்யம் இல்லை, விஜ்ஞாதவ்யம். கரெக்டாக ஐடென்டிட்டி. இதில் திரும்பி ஒரு சந்தேகம் வரக்கூடாது. அதே மாதிரி சம்யக் விஜ்ஞாதவ்யம் என்னது? பிரம்ம அபின்னத்வம் ஆத்மனः. நானும் பிரம்மனுக்கு அபின்னமாக இல்லை, நானும் பிரம்மம் ஒன்று தான், நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு. இந்த బ్రహ్మభూత అనే వార్త భగవాను భగవద్గీతలో 18వ అధ్యాయத்திலோ ஆல்மோஸ்ட் பகவத்கீதா டீச்சிங் முடிகிற சமயத்தில் அங்கே சுவாமிஜிக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம்னு அடிக்கடிக்கு சொல்லுவார். பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். இந்த பிரம்மபூதனானவன் பிரசன்னாத்மனாயிட்டான். அதுக்கப்புறம் அவன் வந்து ந சோச்சதி, பாஸ்ட் பற்றி அவனுக்கு கவலை திங்க் பண்ண மாட்டான். ந காங்க்ஷதி, ஃப்யூச்சர் பற்றி வரி பண்ண மாட்டான்.
சமஹ சர்வேஷு பூதேஷு, எல்லாத்தையும் சமமாக அதே பிரம்மமாக பார்ப்பான். அப்படின்னா ப்ரெசென்ட்டில் வாழுவான். த ப்ரெசென்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ஃபார் த சாதகா. அதனால் த பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர்ஸுன்னு மைண்டுன்னு அலோவ் பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும். அப்படி இருக்கிறவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்படி பிரம்மபூத்தன் ஆனதுனால அதுதான் சரி உண்மையான என்ன மேலே பக்தி. மத் பக்திம் லபதே, பராபக்தி. என்ன இப்போது உன்னதமான ஞானம் ஏற்பட்டது இவனுக்கு. பிரம்மபூதன் ஆயிட்டான், சர்வமும் பிரம்மமானும் பார்க்குறான். அதுதான் கல்மினேஷனால் பிரம்மபூத அనే வார்த்தை பகவத்கீதையில். அப்புறம் 225வது ஸ்லோகம். சத்யம் ஞானமனந்தம் பிரம்மா விசுத்தம் பரமஸ்வதசித்தம் நித்யானந்தைகரசம் பிரத்யக் அபின்னம் நிரந்தரம் ஜெயதி. தைத்தரிய உபனிஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு மகா வாக்கியத்துக்கு சமமாக இருக்கிற சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அங்கே படிச்சிருக்கும். சத்யம் ஞானமனந்தம் பிரம்மா யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஷ்சிதேதி. சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா, அதே அந்த மகா வாக்கியத்தை நீங்கள் கொண்டு வந்து சொல்கிறார். சத்தியம் அப்படின்னா சத் ரூபமாக இருக்கிற, எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிற. இன்னொரு அர்த்தம் வந்து திரிகால அபாதிதமாக இருக்கிற, மூணு காலங்கள் அதுக்கு எதுவுமே எஃபெக்ட் ஆகாதது. திரிகால அபாதிதம் சத்தியம். ஞானம் அப்படின்னு சித்ரூபம். முதல்ல சத்ரூபம், அப்புறம் சித்ரூபம். நான் சத்ரூபமும் நான் சித்ரூபமும் கூட ஞான ரூபம். நான் இருக்கேன், ஞானஸ்வரூபமாக இருக்கேன். அனந்தம், அனந்தம்னா அந்தம் இல்லாதது, நாசனம் இல்லாதது, பரிச்சின்னம் செய்யப்படாதது. அப்படின்னா அகண்டமனு கூட சொல்லணும். எந்த ஒரு டிவிஷன்னு அதில் இல்லை, எந்த வகையும் வேற்றுமை இல்லை. அப்படிப்பட்ட அனந்தம், நாசனம் இல்லாதது. அப்புறம் விசுத்தம், விசேஷேண சுத்தம். இங்கே எந்த ஒரு டெஃபிஷிட் இல்லை, எந்த ஒரு அழுக்கு இல்லை, விசுத்தமாக இருக்கு. அதனால் அது வந்து பரமம். நான் என்னுடைய ஸ்வரூபத்திலோ, அதனால் பாருங்கோ, பஞ்சகோஷங்களை கூட விவகாரம் பண்ணிகிட்ருக்கிற வியாபகாரிக மனிதன் வந்து எப்படிப்பட்ட கெட்டவனாக இருந்தானோ நல்லவனாக இருந்தானோ, நல்லது கெட்டது புண்ணியம் பாபம் இதெல்லாமே தூங்கும்போது எப்போ இந்த பஞ்சபூதங்களுடைய அட்டாச்மெண்ட் போயிடுத்தோ, மனசே லயிச்சு போயிடுத்தோ, ஆல் டிஃபரன்சஸ் டிஸப்பியர்டு. கரெக்டாக? ஸோ அதனால் இது பரமம், உத்கிருஷ்டம், சிரேஷ்டமான, விசுத்தமாக இருக்கிறதுனால இது சிரேஷ்டம். இதுதான் உத்கிருஷ்டம். இது வந்து ஸ்வதசித்தம், இது வந்து சித்த வஸ்துவாக இருக்கு. நானும் பிரம்மம், எப்பவுமே பிரம்மம் தான். இந்த ஞானம் அடையிறதுக்கு இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் பிரம்மமே தான். ஆனால் தெரியாதனால சம்சார துக்கம், தெரிஞ்சதுனால பிரம்மானந்தம், தெரியாதனால புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், தெரிஞ்சதுனால நோ மோர் கம்மிங் அண்ட் கோயிங், வரவு போக்கில்லாத வஸ்து நான். அதனால் சித்த வஸ்துன்னா ஆல்ரெடி எவர் ப்ரெசண்ட். அப்படின்னா பிரமாண நிரபேட்சம், அதுக்கு பேர் சித்த வஸ்து.
எந்த பிரமாணத்தினாலேயோ நான் இருக்கேன், ஐ ஆம் అనేది இதுக்கு எந்த பிரமாணமும் தேவையில்லை. இட்ஸ் ஸ்வயம் வெக்தம். அதனால தான் சித்த வஸ்து. அப்படி என்ன பொதுவாக என்ன சொல்கிறோம்னா, நான் பிராப்பியம், பிராபிக்க வேண்டிய ஏதோ அது பிராப்தமாக வேண்டிய வஸ்து இல்லை. ந காரியம், ந பிராப்பியம்னா எங்கேருந்தோ வர வைக்கணும். பிரம்மனை ஆத்மனை எங்கேருந்தோ வர வைக்கணும். அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ வர வைக்கணுமா? ந பிராப்பியம் ந காரியம். ஏதாவது காரியம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அது உருவாகுமான்னா ந காரியம். சரி, ந விகாரியம் ஆல்சோ. விகாரியம்னா இருக்கு ஆல்ரெடி, அதில் கொஞ்சம் அதில் விகாரம் ஏற்படணும். விகாரம் ஏற்பட்டால் அது அப்படி விகாரம் ஏற்பட்டதுக்கப்புறம் அப்படின்னா மாடிஃபிகேஷன் ஏற்பட்டதுக்கப்புறம் வருமா? அப்படி இல்லை. இல்லைன்னா அது கொஞ்சம் சுத்தம் பண்ணணும், அது கொஞ்சம் சம்ஸ்காரம் பண்ணணும். பாருங்க, ந சம்ஸ்காரியம். இது நீ சுத்தப்படுத்திட்டு ஒரு பொருள் நல்ல மண் தூசியெல்லாம் இருக்குது, அதனால் அதை எடுத்துட்டு அந்த தேய்ச்சி தொடச்சி க்ளீன் பண்ணி மாதிரி அப்படி பண்ணணுமா? சுத்தம் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. ஸோ சம்ஸ்காரம் பண்ண வேண்டியதில்லை, அதில் விகாரம் ஏற்பட வேண்டியதில்லை. நான் காரியம்னால சாதிக்கணும், வர வைக்க வேண்டியதில்லை. சித்த வஸ்து. அதனால் நித்திய ஆனந்த ஏகரசம். பதங்கள் பலதெல்லாம் மறுபடியும் அதே சொல்கிறது இருக்குது. நித்தியம்னா ஸோ எவர். அப்புறம் இதில் ஒரு எந்த குறையில்லாதனால் அது பூர்ணமாக இருக்கிறதுனால எந்த ஒரு காமம் இல்லை எல்லா. அதனால் இவன் ஆனந்தம், ஏகரச ஆனந்தம். ஏகரசம்னா மனசு இருந்தால் தான் பல ரசங்கள் மனசு விரும்புறது. தீபாவளிக்கு எத்தனை வெரைட்டி ஸ்வீட்டு, எல்லாமே ஸ்வீட்டாக தான் இருக்கு. ஸோ கண்ணுக்கு ஒரு விதமாக அது தெரியணும், மூக்குக்கு தனியாக அது டிஃப்ரெண்ட்டாக மணக்கணும், அப்புறம் நாக்குக்கு ருச்சி பார்த்தா எல்லாமே ஸ்வீட்டு தான். கொஞ்சம் கம்மி ஸ்வீட்டு, ஜாஸ்தி ஸ்வீட்டு எத்தனை. ஸோ இதெல்லாமே அநேக ரசம். ஆனால் ஏகரசம் ஸ்வரூபம்தான். அது ஏகம், அது தவறு ஒன்றும் இல்லை, அது நித்தியம், அது பூர்ணமாக இருக்கிறதுனால ஆனந்தம். அதனால பிரத்யக் அபின்னம். இது பிரத்யேகாத்மான்னா பொதுவாக ஒரு தனிப்பட்ட வியஷ்டி ஜீவனானே நினச்சிட்ருக்கிறோம். இப்போ இருக்கும் இந்த பிரத்யேகாத்மா நாட் ஏ அபின்னம் டு பிரம்மா. பிரம்மனுக்கு இது அபின்னமாக ஒன்றும் கிடையாது, பிரம்மமே தான், ஜீவனே இது இல்லை. ஓகே, அதனால் பிரத்யேக அபின்னம், பிரத்யேகு இது அபின்னம். அப்புறம் நிரந்தரம். நிரந்தரம்னா முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி பாஹ்ய அந்தர, இன்சைடு அவுட் சைடனே எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் இந்த பாஹ்ய அந்தர வெளியில் இன்சைடுன்னு டிஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கிறது நிரந்தரம். நிரந்தரம்னா கண்டினியூட்டின்னு கூட இன்னொரு அர்த்தம். அந்தரம், அந்தரம்னா த டிஃபரன்ஸ், டிவிஷன், அது இல்லை. இப்படி இது ஜெயதி, 5 கோஷங்கள் மேலே சிறப்பாக ஜெயிச்சு ராஜாவா விராஜதி, ஜெயதி. எல்லா கோஷங்களையும் தள்ளிட்டு வந்துட்டோம். நாம் நான் என்னுடைய ஓகே அந்த ராஜாதிபத்தியம், அந்த சக்கரவர்த்தி, ஆத்ம சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம். அப்படின்னு அர்த்தம், எல்லா கோஷங்களும் நசிஞ்சு போனால் கூட நான் எப்பவுமே அப்படி தான் இருக்கேன். 3 அவஸ்தைகள் வந்தானு போனாலும் நான் அப்படி தான் இருக்கேன். 3 சரீரங்களும் என்னென்னமோ ஆகட்டும், என்ன ஆயினாலும் நான் எப்பவுமே அப்படி தான் இருக்கேன். அதனால உலகம்
காணப்படட்டும், நான் இருக்கேன். உலகம் காணப்படலை, நான் இருக்கேன். ஸோ த ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் தி திங்ஸ் அண்ட் பீயிங்ஸ் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் அப்படின்னு எவர் க்ளோரியஸ் விக்டோரியஸ். அதனால தான் சத்தியமேவ ஜெயத்தே முண்டகோபனிஷத்தில் வார்த்தை అర్థం ఇది. అంగే సత్యం అనేది ట్రూత్ ఓన్లీ విల్ ట్రిమ్స్ ஜெயிக்கும். அது ஒரு லெவல் லோயர். சத்தியமேவ ஜெயத்தன்னா இதோ இந்த ஜெயத்தை. பிகாஸ் ஆத்மா இஸ் சத்தியம், பிரம்மன் இஸ் சத்தியம். நோ ஒன் கேன் காங்கர், நோ ஒன் கேன் வேங்க்விஷ். யாரும் இதனை நாசனம் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது, நீக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட வஸ்து நான் பிரம்மம். இப்படி இருக்கும்போது இந்த மனசு பண்ணுற தொந்தரவு, கலாட்டை, அட்டகாசம் எல்லாம் மனசுனால தானே வருது. இப்போ அந்த மனசு உள்ளக்கு பார்த்து இப்படி புரிஞ்சுக்கிச்சு, ஜெயந்தான். அதுக்கு தான் ஆத்ம தர்ஷனந்தான் மனோஜயம். மனசுக்கு தனியாக ஜெயிக்க வேண்டியதான மனசு பாஹ்யத்தில் இருந்து உள்ளக்கு திருப்பிட்ட பாஹ்யமெல்லாம் துச்சம், அல்பம், போய் மித்யான்னு சொன்னதுக்கப்புறம் அதே மனசு இப்போ வந்து உள்ளக்கு பார்த்துட்டு தீபாவளியோ தீபாவளி கொண்டாடிட்டே இருக்கும். அதுதானே சொன்னேன் நேற்று கூட. எவ்ரிடே இஸ் த தீபாவளி ஃபார் ஏ ஞானி. அதுக்கப்புறம் 226 இங்கேருந்து இந்த பிரம்மம் అని எது சொல்கிறோமோ ஆத்மானே நானும் இந்த அதே தான் எல்லாவா காணப்படுறது பலதான். ஸோ 226 236 வரைக்கும் பிரம்மம் தவிர நீ ஏதாவது சொல்லு காணப்படுறதா? ஓ காணப்படட்டும், அது பிரம்மம் தான். அந்த லோகமா அதே பிரம்மம் தான். இந்த லோகமா இதே பிரம்மம் தான். சர்வம் பிரம்மமயமனே அந்த விஷயத்தினே சர்வம் கல்விதம் பிரம்மா. இது நேற்றுக்கு சதுஸ்லோகி பாகவதத்தில் கூட தெலுங்கில் பேசும்போது சதுஸ்லோகி பாகவத்துடைய அந்த முதல் ஸ்லோகம் என்னன்னா சர்வம் கல்விதம் பிரம்மானே ஐதரோபனிஷத்துடைய மகா வாக்கியம். ஸோ இப்போ அதுதான் இந்த வர ஸ்லோகங்கள் எல்லாத்துக்குள்ள படிக்கிறோம். சதிதம் பரமாத்வைதம் ஸ்வஸ்மாத் அன்யஸ்ய வஸ்துனோ பவாத் ந ஹ்யன்யதஸ்தி கிஞ்சித் சம்யக் பரமார்த்த தத்துவபோத தசாயாம். இது எந்த டியூனில் படித்தா கூட எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சதிதம் பரமாத்மத்வைதம் ஸ்வஸ்மாத் அன்யஸ்ய வஸ்துனஹ அபாவாத் ந ஹ்யன்யதஸ்தி கிஞ்சித் சம்யக் பரமார்த்த தத்துவபோத தசாயாம். பிரச்சனை இல்லை, இப்படி படித்த ப்ரோசாடில் உபனிஷத்துகள் என்ன சொல்கிறாருங்க? சர்வம் ஆத்மமயம் ஜகத்து, சர்வம் பிரம்மமயம் ஜகத்து, சர்வம் விஷ்ணு ஆர் சிவமயம் ஜெகத்து. இது ஜென்ரலாக வெளியில் நம்ம பல வாட்டி கேட்குறது. ஸோ ஸ்வஸ்மாத் நான் தவிர இங்கே பாருங்க, பிரம்மன்னா எங்கோ தேர்ட் பர்சன் அங்கங்கே வைக்கக்கூடாது. ஐ ஆம் த பிரம்ம. ஸ்வஸ்மாத் நான் தவிர, எனக்கு நான் தவிர அந்நிய வஸ்துனஹ இத்தர வேறு எந்த வஸ்து கூட அபாவாத் வேறு எதுவுமே இல்லை. ஏதாவது இருக்கே காணப்படுறதுன்னா அதெல்லாம் தோற்றம், அதெல்லாம் ஏதாவது காணப்படுறதுன்னா மாயா, மித்யாத்வம். ஸோ அதனால் அது அபாவாத், தே ஆர் நாட் தேர். பாருங்க, ஸோ நான் தவிர அந்நிய வஸ்துனஹ அபாவாத். அப்போது இதம் சத், ஈ சத்ரூபமே, சத் ரூபத்தில், சரியா?
கான்ஷியஸ் முன்னாடி சத்துன்னு கிரகிக்கணும். எக்ஸிஸ்டன்ஸ், இருப்புதல் எல்லாமே இருக்கு. ஏன்னா கான்ஷியஸ்ன்னு சொல்லும்போது சித்து எல்லாத்துலேயும் சித்து எக்ஸ்பிரஸ் ஆகிறது இல்லை. அதனால நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எல்லா நகைகளும் தங்கனால தான் செய்யப்பட்டது. இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் எல்லா குடமும் மண்ணினால் செய்யப்பட்டது. இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் கூட இப்போ நம்ம உலகம் பற்றி இப்படி சொல்லும் போதோ பிரம்மமே தான் எல்லாம் சார், அங்கே எல்லாம் குடமே தான். ஆனால் இங்கே வெரைட்டி பார்த்திங்கன்னா சிலது ஜடம், சிலது சைத்தன்யம், சிலது ஸ்திரீ புருஷ பேதம், ஜாதி, பசு, பக்ஷி, அப்புறம் செடி, இப்படி வித்தியாசம் இருக்குது. நீங்கள் தங்கம் குடம் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தால் இங்கே எப்படின்னா அது சொல்கிறோம். ஆனால் அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட தவிர ஓவர் எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ இதம் சத்து, சத்ரூபமாக இருப்புதல். நீ இருக்கல்ல, அவங்க இருக்காங்க இல்லையா, அது இருக்கு இல்லையா, எல்லாம் இருக்கு. இருப்புதல், அந்த இருக்கிறதனேது பிரம்மம் தான். அது எப்படி காணப்படுறது, எப்படி இருக்குன்னா பர்செப்ஷனு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி காணப்படுறது, ஒருத்தர் ஒரு மாதிரி பார்க்குறான். 5 புலங்கள் இருக்கிறதுனால இப்படி பார்க்குறோம். கண் இல்லாதவன் என்ன பார்ப்பான், ஆனால் அவனுக்கு என்னமோ அவனை தொட்டி பாட்டு என்னமோ தெரிஞ்சுக்குவான். ஸோ சத்ரூபம், இந்த சத்ரூபமே தான் பரம் அத்வைதம். இதுதான் உத்கிருஷ்டமான ஒரே ஒரு வஸ்துவாக நிற்கிறது. அதனால் சம்யக் பரமார்த்த தத்துவபோத தசாயாம், பிரம்மத்தினை உணர்ந்தான், பிரம்ம ஜானம் அடைஞ்சிட்டான் அப்படி நீ சொல்கிற இந்த பரமாத்ம தத்துவத்தின் அவனை தெரிஞ்சுக்கிட்டார், அவர் ஞானி. இப்படி ஏதாவது சொன்னால் நமக்கே தோணிண்டா கூட இவ்வளவு இப்போ மேலே சொன்ன வரைக்கும் ஸ்வஸ்மாத் அந்நிய வஸ்து அபாவாத் இதம் சத்து பரம் அத்வைதம், அவ்வளோதான். மொத்தம் சர்வம் பிரம்மம் தவிர இன்னொன்று இல்லேன்னு உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது தான் பரமார்த்த தத்துவபோதம் தசாயம். அந்த பரமாத்ம தத்துவபோதத்தின்னு தெரிஞ்சுக்கணவனே ப்ராசஸ்ஸில் தசாயம் இதுதான் சம்யக். வேறு என்னமோ ஆகணும் என்ன கிடையாது. த காக்னிஷன், இன்டலெக்சுவல் காக்னிஷன், த பார்க்குற பார்வை, திருஷ்டி, அண்டர்ஸ்டாண்டிங் மாறணும், திருஷ்டி கோணம் மாறணும். இதுதான். இது தவிர அந்நத்து கிஞ்சித் ந அஸ்தி. இது புரிஞ்சுக்கணும். நிறையா பேருக்கு சாஸ்திரம் இப்படி படித்து இதெல்லாம் இவ்வளோ சொல்லிகிட்டே இருந்தால் கூட இன்னும் என்ன பண்ணணும்? அப்போது ஆகாயத்தில் அதோ அதுதான் சூரியன் அப்படின்னு குரு ஒருத்தர் காட்டி கொடுத்தா பார்க்குறவன் பார்த்துட்டு அது சரி தெரியறது, ஆனால் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? புரியறது, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? புரியறது அப்படி தெரிஞ்சுக்கிறது. குரு இப்படி காட்டிட்ட பார்க்கணும், அவ்வளோதான். அதை பார்க்க திரும்பி என்ன செய்யணும்னா கேட்டால் எப்படி? அப்படி தான் இந்த ஆத்ம விஷயத்தில். அப்புறம் என்ன பண்ணணும்? நானும் ஒன்றும் பண்ண வேண்டாம், அதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். குரு சொல்லிட்டார் சாஸ்திரம், யூ ஆர் தட்டன், அவ்வளோதான். அதனால் பாருங்கோ, ஆத்ம ஜானத்துக்கு மேலே சுலபமான இன்னொரு விஷயம் இல்லைங்க. பாருங்கோ, எந்த செலவு, எந்த சிரமமும், எந்த ஆயாசமும், கஷ்டம் இல்லை. ஐ ஆம் தட். அது கூட எதுக்கு சொல்லணும் பண்ணுவார் சுவாமிஜி. இஃப் யூ ஆர் ஓன்லி தேர் அப்படி சொல்லணுமா? சரி, முதல்ல சொல்லிக்கிறோம். அந்நத்து கிஞ்சித்னா அஸ்தி, புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ப்ராக்டிக்கல் பாயிண்ட். அதனால் பரமாத்மா தத்துவம் தெரிஞ்சுக்கிறதான என்னது இப்போ அக்செப்ட் இட், தட்ஸ் ஆல். யூ ஆர் த பிரம்மன். அண்ட் மிச்சமெல்லாம் சிம்பிளி நாம்கே வாஸ்தே, செல்திகா நாம் ஹே காடி, அது ஏதோ போயிட்டு இருக்கு, நடந்துட்டுருக்கு. எல்லாம் எனக்கு உள்ளே நடக்கிறது, எனக்குள்ளே காணப்படுறது, டிஸப்பியர் ஆகிறது. ஸோ வாட் அப்படின்னு சொல்லி அப்புறம் 127 ஓகே,
அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, அந்யத் கிஞ்சித் ந அஸ்தின்னா, இங்கே நோயர் அண்ட் தி நாலேஜ், நோயர் அண்ட் தி அண்ட் நோன் ரெண்டு இருக்காது. இல்லைன்னா திரிபுட்டின்னு சொல்லுங்க, துவைத்தம் இல்லைன்னாவே போதும், திரிபுட்டி கூட காலி ஆயிடுச்சு. திரிபுட்டி அந்த நோயர், நோன், நோயிங், இது எதுவுமே இருக்காது. அப்போ சுத்த ஞானமன்றம், ஓன்லி த நாலேஜ் வில் பி தேர். நோயர் வித்தவுட் த பர்த் ஆஃப் த நோயர். அப்படின்னா இது இட் இஸ் கம்ப்ளீட் இன் இட் செல்ஃப், பை இட் செல்ஃப், வித் இட் செல்ஃப். எனக்கு நான் கம்ப்ளீட் பூர்ணம், என்னனாலேயே நான் பூர்ணம், எனக்குள்ளேயே நான் பூர்ணம். 227 எதிதம் சகலம் விஸ்வம் நானாரூபம் பிரதீதம் அஜ்ஞானாத் தத் சர்வம் பிரம்மைவ பிரத்யஸ்தாசேஷபாவாத் அதோஷம் பாவனாதோஷம். எதிதம் சகலம் விஸ்வம் நானாரூபம் பிரதீதமஜ்ஞானாத் தத் சர்வம் பிரம்மைவ பிரத்யஸ்தா அசேஷபாவனாதோஷம். என்ன சொல்கிறாரு? அதனால் யத் இதம் சகலம் விஸ்வம், இதம் சகலம் நானாரூபம் விஸ்வம் பிரதீதம், நானாவிதமாக பல விதமாக காணப்படுறதுனே சந்தேகம் வந்துச்சு இல்லை? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பல விதமாக நானாரூபம் சகலம் விஸ்வம் பிரதீதம் காணப்படுறதே. எது பலதாக காணப்படுறதோ இந்த விஸ்வத்தில், இந்த சகலம் மொத்தம் கூட அஜ்ஞானாத், ஓன்லி பிகாஸ் ஆஃப் த டெல்யூஷன் ஓன்லி அண்ட் இல்லூஷன். சீன் நானா இல்லை எங்கே, நேஹ நானாஸ்தி கிஞ்சன, நானா கிடையாது, நானி கிடையாது. நானான்னா மெனினஸ், நிறைய இல்லை. அப்படி காணப்படுறதே அஜ்ஞானாத். கனவுல நிறைய காணப்பட்டுச்சு. எங்கே போச்சு சார், எங்கே போச்சு? கனவுல கூட நான் தீபாவளி கொண்டாடிட்டேன். அங்கே நல்லாவே காஸ்ட்லியஸ்ட் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டார். இப்போது முடித்த உடனே எங்கே போயிடுச்சு? காணப்பட்டுச்சே, அஜ்ஞானத்தினால காணப்பட்டுச்சு. பரவாயில்ல, போயிடுச்சு இல்லை, அழாது. அதனால் ஸோ எது அஜ்ஞானாத்து இது மொத்தம் இப்படி நானாவிதமாக காணப்படுறதோ, தத் சர்வம் பிரம்ம ஏவா. சரி, காணப்பட்டுச்சா, அது பிரம்மம் தான். பிரம்மமே அப்படி காணப்படுறது. ஸோ ஆக்செப்ட் இட், பிரம்மம் தான். அதனால தான் சர்வம் பிரம்மமயம். அது பிரம்மம், இது பிரம்மம், எல்லாமே பிரம்மம். எக்ஸிஸ்டன்ஸ், கான்ஷியஸ் பிரின்சிபிள் பிரம்மம். தத் சர்வம் பிரம்ம ஏவ. இப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கணும்? பிரத்யஸ்த அசேஷ பாவனா தோஷம், நமக்கு இருக்கிற பாவனா தோஷம். அவங்க நல்லவங்க, இவன் கெட்டவங்க, அவங்க அழகானவங்க, இவன் நாட் ஸோ பியூட்டிஃபுல், அவங்க அந்த குலம், அந்த ஜாதி, அவங்க தமிழ்காரன், மலையாளம், தெலுங்கு, எல்லாம் இதெல்லாம் பாவனா தோஷம். இதெல்லாம் பாவனா, சும்மா நினச்சிக்கிறது தான். இப்படி நினச்சிக்கிட்டு இத்தனை தோஷம் வச்சுட்டோமே, நானா ரூபமாக மொத்தம் எல்லாமே நீக்கினதுக்கப்புறம் பிரத்யஸ்தாத்தன்னா பிரத்யஸ்த நீக்கப்பட்டதுக்கப்புறம் எப்படி அசேஷ பாவனா தோஷான அநேகமான சமஸ்தமான தோஷங்கள் எல்லாத்தையும் நீக்கினப்புறம் மனோபாவனா தோஷம்னா சங்கல்ப விகல்ப ரஹித்தம் பண்ணணும். அதனால தான் சுனோ தேக்கோ சுனோ போலோ மத்தன். எது பற்றியும் காமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ எது பற்றி காமெண்ட் பண்ணால் கூட அது பொய்யானது, மித்யா பற்றி நீ காமெண்ட் பண்ணுற. அப்போ எதுக்கு காமெண்ட் பண்ணணும், மாட்டிக்கணும்?
எதுக்கு சங்கல்பம் அப்புறம் விகல்பம் பண்ணிக்கணும்? ஸோ பாவனா தோஷங்கள் எல்லாம் எல்லாமே செய்கிறதுன்னு அர்த்தம் மனசு இப்போ வந்து சங்கல்ப விகல்ப ரಹಿತமாக இருக்கு. மனசு வேலை பண்ணுறதே, எல்லாம் கவனிக்கிறதே, காண கும்முன்னு இருக்கு. அதுக்கு பேர் தான் மௌனம். இப்படி சொல்லி இந்த விஷயத்துக்கு அப்புறம் ஒரு உதாரணத்தோடு இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் குரு அங்கே சிஷ்யனுக்கு சொல்கிற உதாரணம் இந்த மிருத்திகா குடம் அண்ட் மண். இது ரொம்ப ஃபேமஸ் வேதாந்தத்தில் உதாரணம். ஆனால் சாந்தோக்கிய உபனிஷத்தில் ரொம்ப விஸ்தாரமாக மிருத்காரியபூதோபி மிருதோ ந பின்னः கும்போஸ்தி சர்வத்ர தோ மிருத்ஸ்வரூபாத் ந கும்பரூபம் புருதகஸ்தி கும்பः குதோ மிருஷா கல்பிதநாம மாத்ரः. மிருத்காரியபூதः அப்படி மிருதः ந பின்னः. இந்த மண்ணுடைய ஒரு காரியம்தான் குடம். மிருத்காரிய பூதக மண்ணில் ஏற்பட்ட ஒரு சின்ன விகாரத்தினால விகார மிருத்காரிய அது ஆனால் கூட அப்படி மிருதோஹோ ந பின்னः. மண்ணுக்கு தனியாக குடம் வேறையாக இருக்கா? இல்லை இல்லை. தங்கம் இல்லாமல் தங்கத்துக்கு தனியாக ஆபரணம் இருக்கா என்ன? அப்போது கும்பः அஸ்தி. கும்பः அஸ்தி. கும்பம் குடம் இருக்கு అనేది வந்து நீ சொன்னால் கூட சர்வத்திர தூ மிருத்ஸ்வரூபாத். அது நீ குடமணி கூப்பிடுறே, ஆனால் மண்ணுடைய மண்ணே தானே. மண்ணு நீ குடமணி கூப்பிடுற, அது மிருத்ஸ்வரூபம் தானே, மண்ணுடைய ரூபம் தானே. ந கும்பரூபம் புருதக் அஸ்தி. மண்ணுக்கு தனியாக புருதக்கு கும்பரூபம் இல்லை, மண்ணே தான் இது. அப்போ எதுக்கு கும்பா குதா? ஏன் கும்பம்னு சொல்லிட்டு அது கூப்பிடுறேன்? விவகாரத்துக்கு கூப்பிடுறேன். இது இப்படி மிருஷா இப்படி கூப்பிடுறது வந்து இல்லாதது போய் இது தப்பு தானே. காலிங் த நேம்ஸ் டு த காட் இஸ் அப்யூசிங் த காட். யாராவது நேம் ஏதாவது தனிப்பட்ட நேம் நிக் நேம் அப்படி எல்லாம் வச்சு கூப்பிட்டா உங்களுக்கு கோபம் வரும். ஏ மொட்டை அப்படின்னு கூப்பிட்டா, ஏ குண்டு, ஏ ஒல்லி குச்சி நேம்ஸ் கூப்பிட்டா. அந்த மாதிரி நீ பிரம்மம்னு பார்த்து ஜெகத்தன்ற, மண்ணுன்னு பார்த்து குடம்ன்ற, தவறு இல்லையா? ஸோ வை டு கால் இட் ஆஸ் எ பாட்? மண்ணு தான் இது. இது வந்து கல்பித்த நாம மாத்திரம்தானே. நம்முடைய யூட்டிலிட்டிக்காக அது ஒரு பேருன்னு கல்பித்தம் பண்ணிட்டோம். வி ஹவ் ஜஸ்ட் கிவன் த நேம். ஸோ மண்ணு குடம் உதாரணம். அதே ஸ்வர்ணம் ஆபரணங்களை உதாரணம் எடுத்துக்கலாம். அப்புறம் இல்லை பிரம்மம் அண்ட் ஜகத்து. ஜகத்தில் பிரம்மமே தான். அதனால் ஜகத்துன்னு பார்த்து பிரம்மமனே உணர்வான் அக்ஞானி. அது ஜகத்துன்னு சொல்லிட்டு வேறு வேறு நாமங்கள் எல்லாம் சொல்லி பேர் சொல்லி அது திட்டி நீ டிஸ்டர்ப் ஆகி. இல்லை அடிக்கடிக்கு சுவாமிஜி கொடுக்குற உதாரணம்னா மனிதனே தான் மேன் ஓன்லி பிகம் ஆக்டிங் அப்பீரிங் ஆஸ் லைக் நம்ம தான் நாமம் கொடுத்தோம். ஹஸ்பண்டு உபாதினால், பாரியக்கு ஹஸ்பண்டுன்னு சொல்கிறோம், குழந்தைகளுக்கு அப்பான்னு சொல்கிறோம், இவருடைய அப்பாவுக்கு இவர் குழந்தைன்னு சொல்கிறோம், ஆஃபீஸுக்கு போன ஆஃபீஸர்ன்றோம். யார்? ஒரே மனிதன் தானே. மனிதன் போய் இத்தனை கூப்பிடுறேன், அப்போ தான் விவகாரம் நடக்கும், டிரான்சாக்ஷன். பட் சத்தியமாக இல்லையே, மனிதன் ஒன்று தான், ஒரே மனிதனு தான். அது புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி ஒரே பிரம்மம் தான், இத்தனை தனி இல்லை. இந்த தனி துவைத்தம் பார்க்கறது தான் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால தான் எல்லா பிரச்சனைக்கு முடிவு அத்வைத சித்தி ஏற்படணும் அப்படின்னு உதாரணம் சொல்லி, அந்த உதாரணத்தினை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஒருவேளை
இப்படி யாராவது ப்ரூவ் பண்ண முடியுமா? கேனாபி மிருத்பின்னதயா ஸ்வரூபம் घटस्य संदर्शयितुं न शक्यते अतो घटः कल्पित एव मोहात् मृदेव सत्यं परमार्थभूतं मृदेव सत्यं இதுதான் சாந்தோக்கியோபனிஷத்துடைய இந்த மிருத்திகாயேவ சத்தியம். நாமரூபங்கள் கேவலம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்யேவ சத்தியம். இதுதான் அந்த சாந்தோக்கியோபனிஷத்தில் வர வரி. வாச்சாரம்பணம் ஜஸ்ட் இட் இஸ் ஓன்லி யுவர் யூ ஹாவ் கிரியேட்டட் வாச்சாரணம், பேச்சு தான், வேர்டு. அப்படின்னு ஒன்றும் இல்லை, அப்படி விவகாரம் நடக்கிறது. பட் ஒரிஜினலே மறந்துடுறேன். ஸோ இங்கே என்ன கேட்குறாரு? கேனாப்பி, யாருனால கூட மிருத் பின்னதையா घटस्य ஸ்வரூபம் சந்தர்ஷயித்தும் ந சக்கியதே. யாருனால கூட நோ ஒன் கேன் டேர் டு ப்ரூவ், சரியா, டிமான்ஸ்ட்ரேட். என்னது? மண்ணு இல்லாமல் மண்ணுக்கு பின்னமாக மிருத் பின்னதையா, மண் இல்லாமல் இந்த கொடமனை ரூபத்தின் யாராவது சந்தர்ஷயித்தும் கேன் ப்ரூவ், காமிக்க முடியுமா உனக்கு? ந சக்கியதே. மண் இல்லாமல் கொடமனை ரூபம் అనేది இருக்குமா? நினச்சி பாருங்க. ந சக்கியதே. அத்தஹ, அதனால घटः, घटमने நாமமும் ரூபமும் என்னது? கல்பித்த ஏவ, ஒரு உன் மனசு கல்பிச்சதை. சரியா? எப்படி, எதுக்கு கல்பிக்கணும்? கல்பிச்சதுன்னு அர்த்தமே மோகாத், டெல்யூஷனால் கல்பிக்கப்பட்டது. கயிறுன்னு பார்த்து பாம்பனே, பாம்புன்னு கயிறு மேலே கல்பிச்சிட்டோம். போஸ்ட்டுன்னு பார்த்து கோஷ்டனே அது மேலே கல்பிச்சிட்டோம். அதனால் மோக ஏவ அப்படிதான். அதனால் மிருதேவ சத்தியம், பிரம்ம ஏவ சத்தியம், பரமார்த்த பூதம். பரமார்த்தம்னா நிஜமான சத்தியமான வஸ்து, நிஜ வஸ்து மண்ணு. பாப்போம், பிரம்மம்னு மண்ணு கூட கம்பேர் பண்ணி சொல்ல வேண்டியதாகிடுது. ஏன்னா இங்கே மண்ணு போகணுமன்னா இந்த மண்ணுன்னு காட்டணும். சரி, பரவாயில்ல. பரமார்த்த பூதம் மிருதேவ சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 230 சத்பிரம்ம காரியம் சகலம் சதேவம் தன்மாத்திரமே தன்ன ததோன்யதஸ்தி அஸ்தீதி யோ வக்தி ந தஸ்ய மோஹः விநிர்கதோ நித்ரிதவத் பிரஜல்பः. இந்த சத்பிரம்ம, சத்தான பிரம்மனுடைய காரியம்தான் சகலம். என்னென்ன காரியமாக காணப்படுறதோ ஆ காரணமே தான் காரியமாக காணப்படுறது. சதேவ சத் பிரம்ம காரியம் ஏவ சர்வம், சத் பிரம்ம காரியம் சதேவ சகலம். அந்த பிரம்மனுடைய காரியமே என்ன மாயனால், ஆனால் அந்த காரியம் காரணமே தான் காரியமாக காணப்படுறது. தென் யூ ஆக்செப்ட் திஸ் காரியம் இஸ் த பிரம்மன் ஒன்லி. அப்போ வை டு சி த, அப்போ பிரம்மனுடைய ஸ்வரூபம் என்னான்னு? ஏகம் நித்தியம் விமலம் அச்சலம் சர்வதி சாட்சிபூதம் அப்படி என்னெல்லாம் சொல்லி, அப்போ அது உணர், அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோ. வை யூ சி த டிஃபரன்சஸ்? சதேவம் சகலம் தன்மாத்திரமே தத். ஓகே, ததः ததः அந்யதஸ்தி ந, அந்த சத்து தவிர வேறே இன்னொன்று அப்படின்னா பிரம்மம் தவிர ததः ந அந்யத் அஸ்தி, பிரம்மம் தவிர இன்னொன்று இல்லை. ஆனால் இது ஒத்துக்காமே, சொன்னால் கூட கேட்காம புரிஞ்சுக்காமே யாராவது யஹ வக்தி
யஹ வேறே இன்னொன்று இருக்கே, அஸ்தி இதி வேறே இன்னொன்று இருக்கே, பிரம்மம் மட்டும் இல்லை, எல்லாம் எப்படி பிரம்மமே எல்லாம் ஆக முடியும் அப்படின்னு ஏதாவது இருக்கு. அஸ்தி இதி அனி யஹ வக்தி ந தஸ்ய, அவன் அப்படி சொன்னால் என்னன்னா அவனுடைய மோகம் ந வினிர்கதக, அவன் சொல்கிறது ந அது தப்பு, அப்படி யாராவது சொல்கிறான் வாதிக்கிறான் புரிஞ்சுக்கலன்னா அவனுக்கு மோகம் லேருந்து விடுவிக்கப்படுது. மோக நிர்கதக, அவன் மோகப்பட்டவன், டெல்யூஷனால் அப்படி சொல்கிறான். எப்படின்னா நித்ரித்தவத்து பிரஜல்பக, தூக்கத்தில் ஒருத்தன் என்னமோ பேசுகிறான், வளர்றான், பிளாபரிங்க. ஓகே, அது நமக்கு கேட்குறவங்களுக்கு தெரியும், தூக்கத்தில் என்னமோ வளர்றான் ஒன்று சும்மா. அப்படி தான் யாராவது வேறு இருக்குது, அங்கே இருக்குது, இது இருக்குது, அந்த கடவுள் அங்கே இருக்காரு, அந்த ஊர் அங்கே இருக்குது, இதெல்லாமே கூட நித்ரலோ பாதி நித்ரలో இருக்கிறவனு கனவுலோ பேசுகிற மாதிரி நித்ரிதவத் பிரஜல்பஹா, இட்ஸ் ஜஸ்ட் பிளாபரிங், டோன்ட் கேர் ஃபார் இட். அதனால் லோகத்தில் அப்படி தான் பேசுவாங்க. வேதாந்தம் விவேக சூடாமணி மட்டும் படித்தா என்ன, குடும்பம் விவகாரம் இதெல்லாம் பார்க்க வேண்டாமா, தீபாவளி கொண்டாட வேண்டாமா, ஸோ வாட், ஹூ வில் டூ ஆல் திஸ், அது இதுன்னு சொல்லட்டும், அதையும் நம்மவும் பண்ணுறோம். விவகாரம் பண்ணுறதுனால பிரம்மனுக்கு ஒன்றும் நஷ்டம் ஒன்றும் இல்லை. ஞானிகள் எல்லாருக்கும் லோகத்தில் அப்படி வாழ்ந்து தான் எல்லா விவகாரம் இன்னும் நல்லா பண்ணாங்க, அவங்க ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணாவே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இதுக்கு இந்த விஷயம் இப்போது ஸ்ருதி பிரமாணத்தோட கன்க்ளூஷன் இல்லை, இன்னும் சில ஸ்லோகங்கள் இருக்கு. நவ் ஸ்ருதி, இதே விஷயந்தான் ஸ்ருதி சொல்கிறது. பிரம்ம 231 பிரம்மைவேதம் விஸ்வமித்யேவ வாணி ஸ்ருதௌ ஸ்ரௌதி ப்ரூதேர்த்தர்வனிஷ்டா வரிஷ்டா தஸ்மாதேதத் பிரம்ம மாத்ரம் ஹி விஸ்வம் நாதிஷ்டானாத் பின்னதா ஆரோபிதஸ்ய. பிரம்ம ஏவ இதம் விஸ்வம், இது அதர்வண வேதத்துக்கு சேர்ந்த முண்டகோபனிஷத்தில் சொன்ன கருத்து. அப்படி ப்ரூதே அதர்வ நிஷ்டா, அதர்வ வேதத்துக்கு சேர்ந்த அந்த முண்டகோபனிஷத்தில் ரொம்ப உறுதியாக வரிஷ்டமான ரொம்ப சிறந்த ஸ்டேட்மெண்ட்டு ஸ்ரௌதி, ஸ்ருதிக்கு சேர்ந்த அந்த வாணி வார்த்தை உபனிஷத்தில் என்னது, பிரம்மைவேத இதம் விஸ்வம், பிரம்மைவேதம் விஸ்வம், பிரம்ம ஏவ இதம் விஸ்வம். பாருங்க, இந்த விஸ்வம் மொத்தம் பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தஸ்மாத் ஸ்ருதி வாக்கிய பிரமாணத்தினால, அதனால தான் ஸ்ருதி தான் பிரமாணம் நமக்கு. ஓகே, சப்த பிரமாணம், ஸ்ருதி பிரமாணம். தஸ்மாத் ஏதத் பிரம்ம மாத்திரம் ஹி விஸ்வம். அதனால் we have to accept, we have to not only accept, அப்புறம் உணரணும், இந்த விஸ்வம் மொத்தம் பிரம்மம் தவிர மற்றொரு வஸ்து இல்லை. ந அதிஷ்டானாத் பின்னதா, இந்த அதிஷ்டானம்னு ஆதாரம், காரணமே காரியம். அதிஷ்டானமான மண் இல்லாமல் குடம் எங்கே இருக்கு? ஸோ அதிஷ்டானாத் ந பின்னதா, ந அதிஷ்டானாத் பின்னதா, இட் இஸ் ஓன்லி அதிஷ்டானம் இல்லாமல் நீ ஏதாவது பேசுவோம் ஆரோபிதஸ்ய, இட் இஸ் ஓன்லி ஆரோப்பணம் செய்யப்பட்டதை தவிர இட் இஸ் ஓன்லி மியர் வேர்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். அதனால் ஸ்ருதி பிரமாணம். அது மட்டும் இல்லை, இதே ஸ்ருதி பிரமாணத்தில் 232 சத்யம் யதி ஸ்யாத் ஜகதேத தத்மனः, சத்யம் யதி ஸ்யாத் ஜகதேத தாத், சத்யம் யதி ஸ்யாத் ஜகதேததாத்மனः அனந்தமனः ந தத்வஹானிர் நிகமா பிரமாணதாம் அசத்யவாதித்வமபீஷிது ஸ்யாத்
நைதத்ரயம் சாதுஹிதம் மகாத்மனாம். அதனால் இப்படி ஒத்துக்கல வேறு ஏதாவது இருக்கேன்னு சொன்னால் மூணுத்துக்கு ஹானி, நஷ்டம் ஏற்படும். என்ன நஷ்டம் ஏற்படும்? மூணு விஷயங்கள் வீணாக போயிடும், ஏற்றுக்க முடியாது. என்னது? எதி ஜெகத் சத்தியம் சாத். ஒருவேளை நம்ம சொன்னானோ தோணினானோ யாராவது சொன்னால் கூட இந்த பிரபஞ்சம் நாமரூப பிரபஞ்சம் சத்தியமனி சொன்னால் என்னாகும்னா மூணு கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஏற்படும். ஒன்று அனந்தத்வ ஹானி. அனந்தமணி சொன்ன வேதத்துடைய பிரமாணம் அது எல்லாம் அனந்தமனே வார்த்தை இன்ஃபினிட். ஆத்மா இன்ஃபினிட். அப்போது அந்த லாஸ் ஆஃப் எண்ட்லெஸ்னஸ் அது போயிடும், கான்ட்ரடிக்ஷன் ஆகிடும். ஸோ அனந்தத்வ ஹானி. ஹானின்னா அதுக்கு ஆபத்து, கான்ட்ரடிக்ஷன் ஏற்படும். ரெண்டாவது நிகம அப்பிரமாணதா. அப்புறம் சாஸ்திரம் பிரமாணமே தோக்கப்படுறது. ஓகே, ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ். அப்புறம் ஸ்கிரிப்சர்ஸ் சொன்னதெல்லாம் போயா என்ன? ஸோ ஸ்கிரிப்சர்ஸ் போய் சொல்கிறது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா சாஸ்திர பிரமாணம் அப்பிரமாணமயானிச்சுன்னா அப்போ பகவத் வாக்கியங்கள் கூட போய் ஆயிடும். த காட் பிகம்ஸ் த லயர். அசத்தியவாதித்வம் அப்படி ஈஷித்து. ஆமாம், கடவுள் சும்மா சொன்னார். ஏன்னா மாதிரி வேதம் అనేది கடவுளுடைய பேச்சு தானே, வேதம் கடவுளுடைய ஸ்வரூபம் தானே. அப்போது வேதம் அணி மாதிரி கடவுள் அப்படி சொல்லியிருந்தால் இப்போ அவர் பொய் சொன்னாரா? ஸோ பாருங்கோ, இஃப் யூ ஆர் நாட் அக்செப்டிங் திஸ் இந்த மாதிரி ஆகிடும். அப்போ நீ பக்தி அப்புறம் கடவுள் அன்ற அப்புறம் கடவுள் சொன்னது கேட்க மாட்டேன். ஸோ அசத்தியவாதித்வம் அப்படி ஈஷித்து. பகவந்தோட வேத பிரமாண வாக்கு கூட அபத்தமாயிடும். அதனால் ந ஏத்தத்து திரயம். இந்த மூணு கான்ட்ரடிக்ஷன்ஸ் வரக்கூடாதனால இது மகாத்மர்கள் சாது ஹிதம், இது ஹிதம் இல்லை இப்படி சிந்திக்கிறது. அப்போது நீ நாஸ்திகன் ஆகிடுவே, எதனால் பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த மூணுத்து நீ வராமல் செய்யணும்னா we have to accept that the whole vishwam sarvam is brahmam. அப்படினே நாளைக்கு அடுத்த ஸ்லோகம் என்னன்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.